ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபக்ஸ் அனாலிசிஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரம்மாண்ட இயக்குனர் திரு சங்கர் அவர்கள் இயக்கத்தில் வெளியான இந்தியன் 2 படத்தை பற்றி தான். ஸோ மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு ரிவ்யூவாக பார்க்காம இது ஒரு அனாலிசிஸாக பண்ணலாம், பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம அணுகுனா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எனக்கே ஒரு மிகப்பெரிய ப்ளசண்ட்டான சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதையை நான் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் எனக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். கெஸ் பண்ணிட்டேன் இன் த சென்ஸ், அது வந்து இதை நான் கதைன்னு சொல்லலை. பட்டு இந்தியன் 2 சங்கரை பற்றி ஒரு டைரக்டர் சங்கரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சங்கர் தி ஃபிலிம் மேக்கர் வித் எ விஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சங்கரோட முக்கியமான 4 படங்களை எடுத்து அந்த படம் அனலைஸ் பண்ணுற விஷயங்களை ஒன்றா சேர்த்து அதை வந்து கம்பைல் பண்ணி சங்கர் பண்ணுற அனாலிசிஸை வந்து நான் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். பட் என்னோட சர்ப்ரைஸ்க்கு என்னன்னு பார்த்தோன்னா, நான் கதை பார்த்து முடித்த உடனே, படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணுனது வந்து, நான் அந்த வீடியோவில் பேசினது தான் இந்த படத்தோட கதை அப்படின்றது. இன் த சென்ஸ் ஓவராலாக ஒரு ஒன்லைன் மாதிரி அப்படின்ற மாதிரி. அது எப்படி நான் போட்ட வீடியோட மேட்ச் ஆகுது அப்படின்றத இதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த படத்தோட அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ இந்த அனாலிசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிற விஷயம் வந்து, சங்கர் அவர்களோட ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் வந்து தி ஆர்கானிக் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். இது அது அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரா, ஆர்கானிக்காக அந்த ஸ்டோரி எவால்வ் ஆயிருக்கா அப்படின்றத அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக்காக எவால்வ் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா, எஸ், இந்த 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 ஸ்டோரி வந்து ரொம்ப ஆர்கானிக்காக எவால்வ் ஆயிருக்கு. இந்தியன் தாத்தா வந்து இன்னமும் கரப்ஷன், ஊழல் இது எதுவுமே சரியாகலை, கம்பேக் இண்டியன்னு இந்தியா ஃபுல்லாக அவரை கூப்பிடுறாங்க. அவர் வராரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கதை தான். ஸோ இந்த சிம்பிள் ஒன்லைனு வித்தவுட் எனி ஃப்ளாஷ்பேக், ஹீரோ பில்டப் எல்லாம் எதுவுமே இல்லாமல், ஃப்ளாஷ்பேக்லாம் எதுவுமே இல்லாமல், அப்படி ஒரு நீட்டான சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே, ஆர்கானிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உண்மையிலே தேவைப்படுதா, இல்லை ஏதாவது கேரக்டர்ஸ் வந்து திணிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேரக்டர்ஸ் எதுவுமே திணிக்கப்படலை. எல்லாமே இந்த கதைக்கு தேவையான கேரக்டர்ஸ். ரைட் ஃப்ரம் கமல்ஹாசன் உள்பட, சித்தார்த், சமுத்திரக்கன்னி, ரேணுகா ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா, ஏன் ரகுல் பிரீத் சிங், அந்த ஹீரோயின் பிரியா பவானி சங்கர், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ஆர்கானிக்காகவும் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸாகவும் இருக்குது கண்டிப்பாக. ஸோ கமல் ஆப்வியஸாக ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக சித்தார்த்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம ரொம்ப பாராட்டணும். அதே மாதிரி சமுத்திரக்கன்னி, தம்பிராமையா வந்து பிச்சு உதறியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக, ரொம்ப ரொம்ப கதைக்கு தேவையான கேரக்டர்ஸாக இருக்குது. எந்த கேரக்டரை எடுத்தாலும் ஈவன் அந்த காமன் மேன் கேரக்டர் கூட ரொம்ப நல்லா வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததா படத்தில் ஏதாவது லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பெரிய படம், ஒரு படம்னாலே, ஒரு பெரிய ஸ்கேலில் எடுக்கிற படம்னாலே அதில் சில காம்ப்ரமைசஸ் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சினிமாவில் ஏற்படுற காம்ப்ரமைசஸ், அதாவது ஒரு படம் பார்க்குறோன்றதுக்கு மினிமம் காம்ப்ரமைஸ் நம்ம வைப்போம். அந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் நெக்லிஜிபிளாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆனால் மேஜராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான அவருக்கு தாத்தாக்கே ஒரு 110 109 வயசு, 110 வயசுக்கு மேலே இருக்கிறவர், அவரால் எப்படி இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை என் ஃப்ரெண்டே என்கிட்ட சொன்னான். பட் அதுக்கு கூட ஒரு ஒரு விளக்கம் வந்து சங்கர் அவர்கள் பேட்டியில் கொடுத்துருந்தாரு. ஏன் ஈவன் அது ஒரு ட்ரெய்லரில் கூட வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ சின்ன ட்ரெய்லரோ டீசரோன்ற மாதிரி அதில் வந்திருக்கு. ஸோ அதில் என்னன்னு பார்த்தோம்னா,
ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாரி யோகா, இந்த மாரி பயிற்சிகள் பண்ற ஒரு ஆளுக்கு வந்து வயசு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்படின்ற அந்த வயசுலயும் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர் இருந்தாரு. அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர் இருந்தாரு. அந்த கிராண்ட் மாஸ்டர் கூட 110, 110 வயசுல கூட அவர் நல்லா ஃபைட் பண்ணாருன்ற மாரியான விளக்கங்கள ஷங்கர் வந்து பேட்டிகள்ல அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா நமக்கு இந்தியன் தாத்தாவா யாரோ ஒருத்தர் இல்ல. நமக்கு இருக்கிறது கமல்ஹாசன். ஓகேங்களா? ஸோ அவர சூப்பர் ஹீரோவா நம்ம கன்சிடர் பண்றதுல நமக்கு எந்த விதமான அ தடையும் இருக்க போறதில்ல. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணல. பிளஸ் எனக்கு வேற எந்த அவர் பண்ற ஸ்டண்ட்ஸோ, அவரு கடைசியா பண்ற ஒரு பெரிய சேஸோ, அது எனக்கு ஒரு பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸா எனக்கு தோணல ஆக்சுவலா. ஓகேவா? இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, ஷங்கர் படத்துக்கே உரித்தான பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர்ன்னு அவர் பேர் எடுத்திருக்காரு. ஸோ, பிரம்மாண்டம் இருக்கா படத்துல அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா படத்துல பிரம்மாண்டம் இருக்கு. ஸோ, ஒரு கேலண்டர் சாங்ன்னு சொல்லி உலக அழகிய வச்சு ஒரு கேலண்டர் சாங் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது பார்க்கறதுக்கு. பிளஸ் அ வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல வந்து இந்தியன் வந்து அவரோட அந்த கலை பிடுங்குற வேலை, அதாவது ஊழல ஒழிச்சு அந்த லஞ்சம் வாங்குற அதிகாரிகள ஒழிக்கிற மாரியான ஒரு விஷயங்கள் வந்து அவர் பண்ணும்போது, ஒரு அதாவது தங்கத்திலேயே செஞ்ச மாளிகை. தங்கத்திலேயே எல்லாம் அந்த மாளிகையே தங்கத்திலேயே செஞ்சது. ஏன் ஈவன் அவரு டாய்லெட் போற ஒரு லெட்ரின் கூட தங்கத்திலேயே இருக்கிற மாரி ஒரு பணக்காரர வந்து இந்தியன் தாத்தா பார்த்து அவருக்கு தண்டனை குடுக்குற மாரியான ஒரு சீன்ல வந்து ஃபேன்டாஸ்டிக்கான பிரம்மாண்டம் இருக்கு. ஸோ படம் ஃபுல்லாவே மேக்கிங்காவே எக்ஸலென்ட்டா இருக்குன்றது என்னோட கருத்து. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அதெல்லாம் ஓகே. ஏதாவது சர்ப்ரைசஸ் இருக்கா? எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஒரு சில சர்ப்ரைசஸும் இருக்கு. முக்கியமா கிளைமாக்ஸ்ல பார்ட் 3க்கு ஒரு லீட் குடுத்துருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் வந்து உண்மையிலேயே சூப்பர்வா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. ரைட். ஸோ சரி இதெல்லாம் ஓகே. ஷங்கர் சார் வந்து ஏதாவது புதுசா அனலைஸ் பண்ணியிருக்காரா? ரொம்ப ரொம்ப புதுசான விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு கேட்டா, ரொம்ப ரொம்ப புதுசான விஷயங்கள், அ ரொம்ப அ அவரு கதைகள்ல சொல்லாத விஷயங்கள வந்து சிலதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது குப்பைகள குப்பை ஏன் இவ்ளோ குப்பை கிடக்குது? ஏன் குப்பைய சரியா சுத்தம் பண்ண மாட்றீங்க? ஏன் வண்டி இவ்ளோ மோசமா இருக்கு? ஏன் வந்து குப்பைய ஃபுல்லா ரோட்லயே போட்டு போறீங்க? ஏன் இந்த மாரி நெறைய கேள்விகளுக்கு அந்த குப்பை கிடங்குல ஒரு ரிப்போர்ட்டரா ஒருத்தர் போய் கேட்கும்போது, அங்க அந்த குப்பை அள்ளுற ஒருத்தர் சொல்லுவாரு, "60% மினிஸ்டரே எடுத்துட்டாருன்னா, மீதி 40% வச்சு என்னங்க பண்ண முடியும் நாங்க? எங்களால இவ்வளோதாங்க பண்ண முடியும்ன்னு" சொல்லி ஸ்ட்ரெய்ட்டா மினிஸ்டர தாக்குற மாரி, அதாவது அந்த ஹெல்த் மினிஸ்டரையோ, இல்ல அந்த குப்பை சுத்தம் பண்ற அந்த ஒரு மினிஸ்டரையோ தாக்குற மாரி ஸ்ட்ரெய்ட்டாவே ஒரு ஒரு டயலாக் இருக்கு. அதே மாரி காமன் மேன் வந்து இந்த மாரி அதிகாரிகள்லாம் இவ்வளோ ஊழல் பண்றீங்களே, அதே மாரி அரசியல்வாதிகள்லாம் இவ்வளோ அநியாயம் பண்றீங்களேன்னு கேட்டுட்டு இருக்கிற காமன் மேன், இலவசங்கள வந்து எவ்வளோ விரும்புறாரு? அதாவது இலவச மிக்ஸி, கிரைண்டரு அது எல்லாத்தையும் எவ்வளோ விரும்புறாரு அப்படின்றத அனலைஸ் பண்ணி, அந்த இலவசங்களும் உன்கிட்ட உன்கிட்ட இருந்து ஊழல் பண்ணி, அதுல அதுல வாங்குன காசுக்கு, அத தான் வந்து அ லஞ்சமா குடுத்து, நீ வரியா கட்டுன பணத்த தான் உனக்கு லஞ்சமா குடுத்து, திருப்பியும் உன்கிட்ட இருந்து ஓட்ட வாங்குறதுக்கு தான் அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்றது கூட புரியாம, அந்த இலவசங்கள விரும்புற அந்த காமன் மேன கிண்டல் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மும்பையோட எர்த்குவேக் எப்படி வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட பயங்கரமா அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அத அனலைஸ் பண்ணி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப லெஸ் நோட்டிஸ்டு ஆனா டீப்லி அனலைஸ்டுன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்த விட ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஊழல் ஒழிப்பு துறையில இருக்கிற ஒரு உயர் அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு. இந்தியன். இது இந்தியன். ஓகே. அதே மாரி அ இது ஒரு ஒரு மீனோட வாயில நெறைய கோலி குண்ட போட்டுட்டு வெயிட்ட ஜாஸ்தி பண்ணி விக்கிறாங்க. ஒரு ஒரு பொதுமக்களோட அ பொதுமக்கள ஏமாத்துற ஒரு சின்ன மீன் கடை வியாபாரி. அந்நியன். ஓகேங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, ஒரு அந்த தங்க மாளிகையில ஒரு பெரிய டயலாக் பேசுவாரு. அதாவது
உனக்கு நீ லீஸுக்கு எடுத்தது 100 ஏக்கரா. ஆனா நீ கிரானைட் வெட்டி எடுக்கிறது 10,000 ஏக்கரால. கவர்மெண்ட்டுக்கு வர்றது ரூ. 10. ஆனா உனக்கு வருது ரூ. 10,000. இந்த மாதிரியான விஷயங்கள பாயிண்ட் அவுட் பண்றது ஒரு பிசினஸ்மேன் பண்ற ஊழல். அது வந்து சிவாஜி. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ், அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, அ அது வந்து 60% வாங்குற மினிஸ்டர கூட நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். 60% வாங்கிட்டு மீதி எல்லாத்தையும் 40% தான் வந்து அவரு குப்பைய ஒழிக்கிறதுக்கு, குப்பைய எடுக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஸோ இப்படி பார்த்தோம்னா, ஒரு கரப்ட் பொலிட்டீஷியன் முதல்வன், அதே மாரி ஒரு கரப்ட் பிசினஸ்மேன் சிவாஜி, அதே மாரி ஒரு அலட்சியமான காமன் மேன் அந்நியன், அப்புறம் லஞ்சம் வாங்குற ஒரு அஃபீஷியல் இந்தியன். இந்த இந்த மாரி வில்லன்கள் இருக்கிற ஒரு ஒரு படத்துல, இந்த மாரி வில்லன்கள் இருக்கிற ஒரு சூழல்ல, அதுல ஒரு இந்தியன் தாத்தா வந்தா என்ன நடக்கும்? அப்படின்றது தான் இந்தியன் 2வோட கதை. இத தான் நம்ம இதுக்கு முன்னாடி மேக் பண்ண வீடியோல போட்டிருந்தோம். ஸோ, அத நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு நெனச்சேன். சரி, அப்ப இவ்ளோ சொல்ற, அப்ப நீ சொல்றத பார்த்தா இந்த இந்த படத்துல நெகட்டிவே கிடையாதா? அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஸோ, நீங்க படம் பார்க்கல அப்படின்னா, இதுக்கு ஃபர்தரா இத கேட்காதீங்க. இது ஒரு ஸ்பாயிலர். ஓகேங்களா? ஸோ, இந்தியன் தாத்தா வந்துட்டாரு. அவரு ஊழல் ஒழிக்க போறாரு. தப்பு செஞ்சவங்கலாம் தண்டிக்க போறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜனங்க, அவர வெறுக்கிற சூழ்நிலை வரத்துக்கு ஒரு லாஜிக் சொல்லியிருக்காரு சங்கர். ஆக்சுவலா கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காரு. அது அது லாஜிக்கலா தான் இருக்கு. ஓகே. பட் அந்த இந்தியன் தாத்தாவ போய் மக்கள் வெறுக்குறாங்க அப்படின்றதுக்கு, அவரு சொன்ன அந்த லாஜிக்க இன்னும் அழுத்தமா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு குறைய தவிர, என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியன் 2ல வேற எந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இல்ல. எனக்கு இந்தியன் 2 ஏன் ரொம்ப புடிச்சிருந்தது அப்படின்னா, எப்பவுமே சங்கர் படத்த விட்டு நம்ம வெளிய வரும்போது, ஒரு இப்படி நடக்கக்கூடாது. இத நம்ம மாத்தணுன்ற ஒரு கேள்வியோட நம்ம வெளிய வருவோம் ஆக்சுவலா. ஒரு 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 மெசேஜோட வெளிய வருவோம். பட் இந்தியன் 2 முடிச்சுட்டு வரும்போது, கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா, வீட சுடுகாடாக்கிட்டு, நாட சுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படின்னு சித்தார்த் கமல்ஹாசன பார்த்து கேட்கிற கேள்வி ஃபென்டாஸ்டிக்கான, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் அது. அதாவது அதோட லாஜிக் என்னன்னு பார்த்தோம்னா, அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் தாத்தா சொல்லுவாரு, இந்த மாரி நான் கேள்வி கேட்கறது நான் 40 வயசு மேல இருக்கிறவங்ககிட்ட பேசல. 40 வயசுக்கு கீழ இருக்கிறவங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க தான் இந்த நாட்ட சுத்தம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்ல உங்க மாமாவோ, அப்பாவோ, அக்காவோ, அண்ணனோ யாராவது ஒருத்தரு அவங்க பிசினஸ்லயோ, இல்ல அவங்க அரசாங்க வேலையிலயோ, இல்ல அவங்க அரசு அதிகாரியா இருந்தாலோ, இல்ல அவங்க ஒரு பொலிட்டிஷியனா இருந்தாலோ, ஒரு அரசியல்வாதியா இருந்தாலோ, இல்ல எந்த விதமான தப்பு பண்ணாலோ, அத நீங்க போலீஸ்ட்ட சொல்லி ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாரி மக்கள அவரு தூண்டுவாரு. ஸோ அப்படி தூண்டப்பட்டு பல பேரு இளைஞர்கள் அதுல வெகுண்டெழுந்து அவன் சொந்த அக்காவ, சொந்த அண்ணன, சொந்த மாமாவ, சொந்த அப்பாவ, சொந்த அம்மாவ போலீஸ்ட்ட ஆதாரத்தோட புடிச்சு குடுப்பாங்க. அப்படி வந்ததுனால மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். அதனால சித்தார்த் கேட்பாரு, வீட சுடுகாடாக்கிட்டு, நாட சுத்தம் பண்ணி எதுக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு குழந்தை, குட்டி எதா இருந்தா தானே உனக்கு அதோட அரும தெரியும். பெத்த புள்ளையே குத்தி கொன்ன சைக்கோ தானே நீ. உனக்கு எங்க உறவுகளோட வலி தெரியும். அதோட 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 முக்கியத்துவமும், அதோட அதோட தேவையும் உனக்கு எங்க புரிய போகுதுன்னு கேட்குற கேள்வியோட இந்த படம் முடியறது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. இது ஒரு புதுமையான சங்கர் படமா எனக்கு தோணுச்சு. என்னதான் நார்மலா அவரு அவரு சொல்லிட்டு வந்த வேல அவர் வந்தாலும், இந்த ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்த அனாலிசிஸ் இந்த படத்த இன்னும் ஆழமா உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தீபக்ஸ் அனாலிசிஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.